வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் அரிசி மாவுக்கு பதில் கம்பு வச்சு ஒரு ஸ்வீட் பண்ணலாம். எப்படி செய்யுதுன்று பார்க்கலாம். ஒரு கப்பு நிறைய கம்பு எடுத்துக்கலாங்க. இது பாத்திரத்தில் சேர்த்துட்டு இது நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கிற கம்பு தண்ணியில் ஒரு 2-3 வாட்டி அலசிட்டு தண்ணி சேர்த்து 6லேருந்து 8 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். கம்பு ஊற வச்சு 8 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இந்த கம்பை நம்ம இந்த மாதிரி பண்ணால் கல்லோ மணலோ இருந்தால் அடியில் தங்கிடும். தண்ணி நல்லா சுத்தமாக வடியணும். வடிஞ்ச பிறகு காட்டன் துணியை ஃபேனு கீழே விரிச்சிட்டு அது மேலே நல்லா ஆற வச்சுக்கலாம். கம்பு நல்லா ஆறிடுச்சுங்க. கைக்கு ஒட்டாமல் ஆறணும், ஈரம் இல்லாமல் இருக்கணும் பாருங்கள். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கலாம். ரொம்ப மையாக வேணாம், லைட்டாக கோர்ஸாக இருந்தால் அந்த மாதிரி அரைச்சிக்கலாம். லைட்டாக கோர்ஸாக இருக்கணும். இப்போ மாவு அரைச்சிக்கலாம். லைட்டு கோர்ஸாக இருக்குங்க. ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது, லைட்டாக கோர்ஸாக இருக்கணும். அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். எல்லா மாவும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக கோர்ஸாக இருக்குங்க. ஒரு கப்பு கம்புக்கு அரை கப்பு வெல்லம் தேவைப்படும். நீங்கள் ஸ்வீட் அதிகமாக சாப்பிட்றதா இருந்தால் 1 டேபிள் ஸ்பூன் அதிகமாக சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அரை கப்பு சரியாக இருக்கும். இப்போ வெல்லத்தை பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு வெல்லத்தை கரைச்சிக்கலாங்க. பாகு பதெல்லாம் வேண்டாம், சும்மா வெல்லம் கரைஞ்சால் மட்டும் போதும். இது எதுவாது தூசி மண் எதுவாது இருக்கும், அதனால் கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம். வெல்லம் கரைஞ்சிடுச்சுங்க. இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம். ஒரு 2 சிட்டிகை அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ 1 சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. சால்ட்டு ஸ்வீட் பண்ணும்போது உப்பு சேர்த்தோம்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். டேபிள் ஸ்பூன் அளவு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ வெள்ளை கரைச்சலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். ஸ்பூனில் கலந்துக்கலாங்க, இல்லை சூடாக இருக்கும். சூடு ஆறின பிறகு கையில் கூட நல்லா பிசைஞ்சிக்கலாம். வெள்ளை கரைச்சல் கரைக்கும் போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வெள்ளை கரைச்சலை கரைச்சி எடுத்துக்கலாம். அதிகமாக தண்ணி சேர்த்தோம்னா ஸ்வீட் நம்ம மாவில் சேர்க்கும் போது கம்மியாக தெரியும். வெள்ளை கரைச்சலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கோங்க, இல்லைன்னா மாவு தண்ணி ஆகிடும். அப்படி தண்ணி ஆயிடுச்சுன்னா கம்பு மாவு இருந்தால் கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. மாவு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, லூஸாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கரெக்டான பக்குவத்தில் இருக்கணும். இப்போ மாவு மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். மாவு ஊற வச்சு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு எந்த சைஸுக்கு பூரி தேவைப்படுமோ அந்த அளவுக்கு கொஞ்சமாக மாவு எடுத்து உருட்டிக்கலாம். ஒரு காட்டன் துணியை எடுத்து தண்ணியில் நனைச்சிட்டு நல்லா பொழிஞ்சிட்டு அது மேலே நம்ம தட்டிக்கலாம். இப்போ கிண்ணத்தில் தண்ணி வச்சுக்கிட்டு பக்கத்தில் கையை நனைச்சிட்டு தட்டிக்கலாம். இந்த பூரி ரொம்ப தடிமனாகவும் இருக்கக்கூடாது, மெலிசாகவும் இருக்கக்கூடாது. மெலிசாக இருந்ததுன்னா பூரி வராது. பூரி ஒரே சைஸில் வேணுமானா ஒரு கிண்ணமோ கிளாஸோ வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகணும். சூடான பிறகு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ ஒன்றுன்னா சேர்த்து சுட்டுக்கலாம். ஒன்று சேர்த்த பிறகு 2 செகண்டு பிறகு இன்னொன்று சேர்த்துக்கலாம். மொத்தமாக ஒன்றா போட்டால் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். இப்போ இந்த மாதிரி பொங்கி வரணுங்க. பாருங்கள், பொங்கி வந்துடுச்சு. இப்போ திருப்பி போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கலரும் நல்லா மாறி இருக்குது பாருங்கள். ரொம்ப கலர் மாறுற வரைக்கும் வச்சுருக்கக்கூடாது. லைட்டாக கோல்டன் கலர் வரும்போது எடுத்துடலாம். பூரி வெந்துடுச்சு. இப்போ எடுத்துடலாம். நான் எண்ணெயை கொஞ்சமாக சேர்த்துருக்கிறதுனால 1-2 சுட்டு எடுத்துக்கிறேங்க. நீங்கள் மொத்தமாக சேர்த்து கூட ஒரே வாட்டி கூட சுட்டுக்கலாம். எல்லா பூரியும் சுட்டு எடுத்தாச்சு. இந்த பூரி 10 நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பூரி இந்த மாதிரி வேகணுங்க. நல்லா வெந்திருக்கு பாருங்கள். உள்ளெல்லாம் இப்படி இருக்கணும். நாங்கள் இந்த ரெசிபியை பூரின்னு சொல்லுவோம். நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்று கமெண்ட் பண்ணுங்கள்.